சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்ததா? அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் இருந்து விலகக்கூடிய நிலைமைக்கு உருவாகிவிட்டார்கள். இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். கடந்த 8 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளார் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது? உங்களது சுயநலத்திற்காக அதிமுகவை இழுத்து மூடிவிட வேண்டாம் என்றும் பல நிர்வாகிகளும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அன்வர் ராஜா, மைத்ரியன் போன்றவர்கள் திமுகவிலேயே இணைந்து விட்டார்கள். தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் மிகப்பெரிய தவறு. 2வது முறை திமுக தான் நிச்சயமாக வெற்றியடையும் என்பதற்கேற்ப எடப்பாடியே அதற்கு வழிவகுத்து வருகிறார் என்றும் திமுகவை எதிர்க்கக்கூடிய வகையில் ஆளுமையான எதிர்க்கட்சியாக இல்லை அதிமுக என்ற குற்றச்சாட்டுகளும் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் கதை ஒட்டுமொத்தமாக முடிந்ததாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்களை களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கான உத்வேகத்தையும் எடப்பாடியால் கொடுக்க முடியவில்லை. தோல்வியடைந்தால் அதற்கு தொண்டர்கள் தான் காரணம், சிறிய வெற்றியடைந்தால் அதற்கு முழுமையான பொறுப்பு நான் தான் என்று எடப்பாடி கூறுவதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? சரியோ தவறோ எடப்பாடி உத்தரவின் பெயரில் தான் இருக்கிறது. அதை இதுவரை செய்யவில்லை என்றும் சரியான முடிவுகளை எடப்பாடி எடுக்க தவறியதன் காரணமாகத்தான் மக்களவைத் தேர்தலில் தோல்வியே தழுவினோம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் பழையதை மறந்து அதிமுகவில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இணைவதற்கு முன்வந்துள்ளார். அப்பொழுதும் கூட ஈகோவின் காரணமாக எடப்பாடி ஓபிஎஸ்ஐ புறக்கணித்து அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று கூறியது எந்த விதத்தில் நியாயம் என்றும் தொண்டர்கள் தற்பொழுது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்ததாக தான் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒருவேளை தோல்வியடைந்தால் அதற்கு முழுமையான பொறுப்பு எடப்பாடி தானா, அல்லது அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லாததா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். லைக் பண்ணுங்க.